ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த ஆகஸ்ட் 9th அப்படிங்கிற ஒரு டேட் அப்படிங்கிறது தளபதி ரசிகர்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு நாள். அந்த ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுற நாள். ஏன்னா அதை விஜய் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும், நம்மளுக்கு இதன் மூலமாக தான் ஒரு திருப்புமுனை ஏற்படும் அப்படின்றத அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், நம்மளும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு அந்த ஆகஸ்ட் 9th அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான பவர் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆகஸ்ட் 9th தலைவா ரிலீஸ் ஆகி நேற்றோட பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணுது. 13 வருடத்துக்கு முன்னாடியே விஜயோட அரசியல் பயணம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்றதுக்கு உண்மையான ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 9th அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் அவர்கள் நடித்த தலைவா திரைப்படம் எந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். விஜய் அவர்கள் அரசியல் பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததும் அந்த தலைவா திரைப்படம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த படத்தை எந்த அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க. அப்போ இருக்கிற முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸும் நம்ம பார்த்துருப்போம். சரி, அந்த படத்துலேருந்து தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அரசியல் பேசணும் முடிவு பண்ணாரான்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சுது. எப்போ அப்படின்னா 2009 நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவரோட ரசிகர் மன்றத்தை ஜூலை மந்தில் 2009 ஜூலை மந்தில் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. மக்கள் இயக்கம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா எந்த கட்சியும் கூட அந்த நடிகர்கிட்ட அவ்வளோ ரசிகர்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஆதரவு தேடி போகிற நிலமையில் இருப்பாங்க. நிறைய பேர் கூப்பிட்டெல்லாம் பார்த்தாங்க, மறைமுகமாக இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவர் எதுக்குமே அசரலை. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அந்த இயக்கத்தை மக்களுக்காக நல்லது பண்ணுங்கள், மக்களுக்கு போய் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய் அவர்கள் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணார். அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா 2011 காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணிட்டார். ராகுல் காந்தியை மீட் பண்ண உடனே அப்போ இருந்த ஆளுங்கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஒரு மக்களைக்கும் ஆரம்பிக்கிறாரு, மக்களுக்கு உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு, மக்கள் மத்தியில் பிரபலமாயிட்டே இருக்காரு, இதே நேரத்தில் ராகுல் காந்தி போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கிற திமுகவுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆட்சியில் இருந்ததுக்கு. அதுக்கு தான் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா காவலன் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான், அதில் மாற்றம் கிடையாது. அதாவது அந்த திரைப்படத்தில் ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கான்னா கிடையாது. அது சும்மா ஒரு லவ் ஸ்டோரி தான், மற்றபடி அந்த படத்தில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அந்த படத்துக்கு முட்டுக்கடை போடணும்னு நினச்சாங்க, அதை போட்டாங்க. ஒரு நாள் கழித்து அதுக்கு அடுத்த நாள் மத்தியான ஷோ தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நான் போய் பார்த்த ஞாபகமெல்லாம் இருக்குது. திருப்பூரில் பார்த்தோன்னா ஒரு தேட்டரில் பார்த்தேன், அந்த ஞாபகமெல்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க. அப்போ என்ன பிரச்சனை கூட நம்மளுக்கு தெரியாது, எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களும் அந்த படத்தில் கிடையாது. அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு ஒரே காரணம் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பிரச்சனை ஓவர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு தெரியல இது அரசியல் கட்சிகள் உள்ளே பார்த்தோன்னா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா தான் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அது வரைக்கும் எஸ்ஏசி அவர்கள் திமுக ஆதரவாளராக தான் இருந்தார். எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஏசி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த நபர் தான் அப்படிங்கிறது தெரியும். விஜய் ஃபேமிலி டிஎம்கே கட்சி தாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுக்களெல்லாம் அடிபடிச்சு அந்த டைமில். ஆனால் அந்த டைமில் தான் எஸ்சிஎஸ்சி அவர்கள் அதை விட்டுட்டு இந்த படத்துக்கெல்லாம் இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, அந்த லெவலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதிமுக சைடு சாஞ்சார் திரு எஸ்சிஎஸ்சி அவர்கள். எஸ்சிஎஸ்சி அவர்களும் விஜய் அவர்களும் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ 2011 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அதிமுக எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த தொகுதிகளில் விஜய் ரசிகர்களை இறக்கி விட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வேலை செஞ்சார். அந்த கட்சியும் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறமா எஸ்சிஎஸ்சி அவர்கள் அங்கே இங்கே சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாரு, அதையும் பார்த்தோம். அந்த பேட்டிகள் தான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்க தலைவா திரைப்படத்துக்கு அப்படின்ற டாக்கில் அப்போவே இருந்துச்சு. ராமருக்கு உதவுன அணில் மாதிரி நாங்கள் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு அணில் மாதிரி உதவணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சீமான் அவர்கள் அவர் ஒரு படத்தோட ஃபங்க்ஷனில் அங்கேயும் தளபதி விஜயலும் கலந்துக்கிட்டாரு, சீமானும் கலந்துக்கிட்டார். அவங்க இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருக்கிற தம்பி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டார். அதுவும் பார்த்தோன்னா அதிமுக நபர்களுக்கு மிகப்பெரிய கோபத்துண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் வேலாதயம் திரைப்படத்தில் நடித்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த திரைப்படம் 2011 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை அப்போது விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணால் அந்த அதிமுகவுக்கு இருக்கிறதுனால அந்த சேட்டலைட் ரைட்ஸை பார்த்தோம்னா ஜெய டிவியே வாங்கிட்டாங்க. அந்த படத்தில் ஒரு முக்கியமான வசனம் ஒன்று வரும், என்ன அப்படின்னா இது எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார். அதுக்கு விஜய் அவர்கள் நல்ல வேளை நான் ஆளுங்கட்சி அப்படின்னு ஒரு வசனத்தை பேசுவார். ஸோ அந்த வசனம் இதுக்காக தான் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டாக் போச்சு, அதையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் 2011 டிசம்பர் மந்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா தானே புயல் அப்படின்னு ஒரு புயல் உருவாச்சு. தமிழகத்தில் பல கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு, வெள்ளத்தின் ரீதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள்ட்ட ரஜினி, கமல், இன்னும் சில நடிகர்கள் எல்லாமே நேரில் போய் நிவாரண உதவி கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொடுத்தாங்க, நீங்கள் மக்களுக்காக செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க.
அந்த மாதிரி கொடுக்காம விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தானே இறங்கி கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இறங்கி அவரே வந்து இறங்கி அவரோட பணத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்தாரு. என்னென்ன உதவி தேவையோ அந்த இடத்துல அரசியலை வச்சு செய்ய வச்சார். அவரும் களத்தில் இறங்கினார். படகு வாங்கி கொடுக்குறது, வலைகள் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணார். புதுச்சேரி மண்டபத்திலலாம் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தோன்னா அந்த உதவிகளை வழங்கினார். எல்லாமே பேசப்பட்டுச்சு. அங்கே மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு. விஜய் அவர்கள் வந்திருக்காரு, இந்த அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னோடனே வந்தவங்களும் வந்துட்டாங்க. அதே நேரத்தில் ரசிகர்களும் வந்துட்டாங்க. மிகப்பெரிய அளவில் க்ரௌடு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற அளவுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய க்ரௌட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து திமுக நபர்களுக்கும் அப்போ இருக்கிற அதிமுக நபர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதில் உதவி வழங்கப்பட்ட ஒரு பாட்டி, இந்த ஸ்டில் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் சொல்லணும். அந்த இடத்துல ஒரு பாட்டிமா விஜய்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அது சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல். நம்ம பசங்களை எடுத்து அப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பொதுவாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோன்னா அவருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. முக்கியமாக பெண்கள், வயதானவர்கள் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு புகைப்படம் இது அமைஞ்சிருச்சு. அங்கே பெண்களும் பார்த்தோன்னா நிறைய கூடிட்டாங்க. இந்த புகைப்படத்தை வைரலாக்கி நம்ம அப்போ இருக்கிற தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தலைவா வா, தலைமை ஏற்கவா அப்படின்ற ஒரு வாசகத்தெல்லாம் போட்டு பயங்கரமாக போஸ்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்த உடனே தான் 2 கட்சிகளுக்கும் பதட்டம் ஏற்பட்டுச்சு. திமுக, அதிமுக எல்லாருக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, திமுக, அதிமுக 2 கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் பெண்கள் உறுப்பினர்கள் எதில் இருப்பாங்க அப்படின்னா அதிமுகவில் தான் இருந்தாங்க. அப்போது அதிமுகவில் பெண்கள் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் பெண்கள் வந்து அதிக அளவில் கூட ஆரம்பித்தாங்க. இங்கே உதவி வழங்கினாங்களா அந்த கூட்டத்தில் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வேலை எதுவும் ஃபங்க்ஷன் நடத்துனது, இசை வெளியீட்டு விழா, அந்த மாதிரி எல்லாமே அவர் எங்கெங்கே போகிறாரோ எல்லா இடங்களிலுமே பெண்கள் அதிக அளவில் கூட ஆரம்பித்தாங்க. இளம் பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு நிறைய கூட ஆரம்பித்தாங்க. பெண் ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு அதிகம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ பெண்களுடைய கூட்டம் விஜய் அவர்கள் பின்னாடி நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்றத அப்போ இருக்கிற அதிமுகனால் ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அவர் மக்களை ஐக்கியமாக வேறு மாற்றிட்டார். களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரசிகர்கள் இந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிறாங்க. பெண் தாய்மார்கள் அவர் பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்றது அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்போ இருந்த ஆளுங்கட்சி அதிமுகனால் அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மெல்லமாக நகர்ந்து போயிட்டே இருக்குது. நாட்கள் கடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா 2013 நம்ம தளபதியோட பிறந்தநாள் அன்னைக்கு மீனம்பாக்கத்தில் ஒரு காலேஜில் பார்த்தோன்னா அவரோட ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அதிமுக அரசு அந்தளவுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு தடை விதிக்கிறாங்க. மேடை செட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு. ஆனால் அதுக்கு பர்மிஷனும் சரி, அதிமுகவும் சரி தடையாக இருந்துச்சு. அதனால் அதை கொண்டாட முடியல. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது அதிமுகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தான் டர்னிங் பாயிண்ட்டு. ஜூன் தளபதியோட பர்த்டே எல்லாம் முடிஞ்சு August 9 தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு நாள். அதுக்கு முன்னாடியே படத்துலேருந்து பாடல்கள் ரிலீஸ் ஆகி, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றது தெரியும். தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ரசிகர்களும் அந்த நேரத்தில் அந்த படத்துக்காக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தோட ட்ரெய்லர், அதே நேரத்தில் விஜயோட வித்தியாசமான கெட்டப்பு. ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தோன்னா தலைவாவா, தலைமை ஏற்கவா அப்படின்ற மாதிரி, டைம் டு லீட் அப்படின்ற வாசகம், அரசியல் பேச்சுக்கள், அதுக்கப்புறமா சாங்ஸ் எல்லாமே பட்டி தொட்டி எல்லாமே ஹிட்டு. எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா சாங் ஹிட்டு. தியேட்டர்லாம் பார்த்தோன்னா இன்டர்வல் வரும்போது கூட அந்த சாங்கை தான் ப்ளே பண்ணுவாங்க. எல்லா தியேட்டர்லையுமே அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. மற்ற படங்கள் இன்டர்வல் வரும்போது அந்த கேப்பில் கூட தலைவா திரைப்படத்தோட சாங்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அந்தளவுக்கு பாடல்களும் சரி, அந்த ட்ரெய்லரும் சரி, வசனங்களும் சரி மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அப்போ இருக்கிற அதிமுகவுக்கும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த லைனில் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. மிக முக்கியமாக தலைவா அப்படின்னு போட்டு கீழே டைம் டு லீட் அப்படிங்கிற வேர்டு போட்டதுனால தான் மிகப்பெரிய சம்பவங்களே நடந்துச்சு. அதுக்காக தான் இந்த படத்தை ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியும். கிட்டத்தட்ட 9 திரையரங்குகளுக்கு வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விட்டாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணால் இங்கெல்லாம் பாம்பு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு மிரட்டல் விட்டாங்க. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு மிரட்டல் விட்டாங்க. அதை ஈவினிங் பேப்பர்லேயே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேப்பரில் வந்து அந்த நியூஸ் எல்லாம் வருது. ஈவினிங் பேப்பர்லேயே வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்குறோம். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா அவர்களை மீட் பண்ணுறதுக்காக நம்ம தளபதி எஸ்எஸ்சி கொடநாடுக்கு போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வெளியே வருது. காலையிலேருந்து மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள ஜெயலலிதா சந்திக்கல அப்படின்ற நியூஸ் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வேணும்னே இழுத்தடிக்கப்பட்டது, வேணும்னே செய்யப்பட்டது அப்படின்றது அப்போ இருக்கிற பரபலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் திரைத்துறை சேர்ந்த நபர்கள் கூட பெரிய அளவில் யாருமே குரல் கொடுக்கல அந்த திரைப்படத்துக்கு. இதில் அதிமுக, ஜெயலலிதாலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறமா திரைப்பிரபலங்கள் யாருமே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்தளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதை விஜய் அவர்களும் எஸ்எஸ்சி அவர்களும் தான் தீர்த்தாங்க. வேறு யாருமே அதில் இன்வால்வ் ஆக முடியல. அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்களே வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். இந்த படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார், அவங்கள இதில் இந்த பிரச்சனையிலும் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இந்த கை கட்டுக்கிட்டே போட்டிருப்பாரு. இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு வீடியோவை வெளியிட்டார்.
அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாட்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து எல்லாம் நன்றி தெரிவிக்கிறாரு ஜெயலலிதா அவர்களுக்கு, ரசிகர்கள் படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தளபதி ஃபேன்ஸும் கேரளா, ஆந்திரா அப்படின்னு எல்லாம் சரி போய் படத்தை பார்த்தாச்சு. அதில் மாற்றம் இல்லை. நான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மார்னிங் போகிறோம், படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே 11 மணிக்கே பார்த்தோன்னா அப்படி ட்ரெயின் ஏறியாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி ஷோக்கு பார்த்தோன்னா கேரளாவில் ஒரு தியேட்டரில் படத்தை பார்த்தாச்சு. அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துச்சு அந்த நாள். ஆனால் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, வசூல் ரீதியாகவும் ஹிட்டு, விமர்சன ரீதியாகவும் ஹிட்டு. அந்தளவுக்கு பார்த்தோன்னா அப்போருந்து விஜயோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான திரைப்படம் தலைவா திரைப்படம் தான். அந்தளவுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் கூட இப்போ ஜனநாயகன் எப்படி ஹெச்டியாக லீக் ஆனாலும் ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு, வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அப்போ தலைவா திரைப்படமும் மற்ற ஸ்டேட்டில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை. பிரிண்டெல்லாம் கூட வெளியே வந்துருச்சு. மற்ற மாநிலங்களில் ரிலீஸ் ஆகி அதனோட பிரிண்டெல்லாம் சோசியல் மீடியாஸில் அங்கெங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு கேசட் மூலமாக. அப்பவும் கூட தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. வசூல் ரீதியும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதுலே மாற்றம் கிடையாது. 100 கோடியை தொடலை, பட் 80 கோடி கிராஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் அதை விட கம்மி தான், ஆனால் கிராஸ் பண்ணி ஒரு வெற்றி படமாக வந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் டிவியில் கூட விஜய் அவர்களுக்கு அந்த திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. தளபதி கூட பேசியிருந்தார், ஜெயிச்ச படத்துக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருந்தீங்க கூட நான் அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஜெயிச்சிருக்க வேண்டிய படத்துக்கு கொடுத்தீங்க, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸில் கூட விஜய் பேசியிருப்பார். அதையும் பார்த்துருப்பீங்க. இந்தளவுக்கு பல சர்ச்சைகளை தாண்டி தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர் இப்படி கையை கட்டிட்டு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளும் பார்த்தோன்னா எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வேர்டு. அந்த வேர்டுக்கு பயந்து ஒரு முதலமைச்சர், நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த வார்த்தையை பார்த்து பயந்து விஜயாவில் எங்கே அரசியலுக்கு வந்துடுவாரோ, அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, ரசிகர்கள் நிறைய வச்சுருக்காரு, மக்களை வேறு மாற்றிட்டார், கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு, களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு, நம்ம கட்சிக்கும் வேலை செஞ்சார், சில தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிருக்கோம், அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க செஞ்ச சில தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி செல்வாக்குன்றது விஜயாவுக்கு இருக்குது. இப்போ படத்துலையுமே பார்த்தோன்னா அரசியல் வசனங்கள் பேசினார், தலைமை ஏற்கவான் டைட்டில் போட்டுக்கிறாரு, பெண்கள் கூட்டம் நிறையா போகுது, அரசியலுக்கு வந்துடுவாரோ, நம்மளுக்கு ஆபத்தாயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருமையான விஷயம், விஜயாவுக்கு பெருமையான விஷயம். அந்த இடத்துல ஒரு கை கண்ணிட்டு பம்மிட்டு பேசினார் அப்படிங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. அந்த கை கட்டி பம்மிட்டு பேசினாருன்னு சொல்கிறாங்களா, அந்த நபரை பார்த்து பயந்து ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இதில் இவங்க கெத்தான்னு பார்க்கும்போது ஒரு நடிகர் விஜயாவில் தான் கெத்தாக இருக்கார். இவங்க எங்கே இருக்காங்க? இவங்க ஆல்ரெடி பவரில் இருக்காங்க. எங்கே பவருக்கு வந்துடுவாரோன்ற பவர்லேயே இல்லாத ஒரு நபரை பார்த்து பயந்தாங்கல்ல, அதுதான் விஜய் அவர்கள். அவருக்கு உண்டான அந்த பவர் அப்போ இருந்து ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு படத்துலையும் அரசியல் அப்படின்னு அவர் பேசி 2 கட்சியிலையும் போட்டு அடிப்பார். மிக முக்கியமாக அதிமுகவை தான் அதிகமாக போட்டு அடிச்சிருப்பார். சர்க்கார் திரைப்படம் முழுக்க அதிமுக எடுத்த திரைப்படம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் பிரச்சனை பண்ணாங்க. பிஜேபியும் அடித்தார் மெர்சல் திரைப்படத்தின் மூலமாக. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு படங்களையுமே அரசியல் கருத்துக்களை பேசினார், ரசிகர்கள்கிட்டையும் புகுத்தினார். போன வருஷம் வரைக்கும் அரசியல்வாதி, அரசியல் கட்சி, இந்த வருஷம் முதலமைச்சர். அன்றைக்கி தலைவாவை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கும்போது அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். அந்த அதிகாரத்தை நம்ம கை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்போ இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து இப்போது அந்த அதிகாரம் விஜயோட கையில் இருக்குது. இன்றைக்கி அவர் முதலமைச்சர். ஒரு படத்தை பார்த்து பயந்து வந்துடுவாரோன்னு ஸ்டாப் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகியும் அந்த படம் ஹிட்டு. இப்போ அந்த படத்தில் நடித்தவரும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட டாப்பில் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த 2026. கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. அதுவும் இருக்கும். அவங்க இருந்திருந்தாலும் விஜயில் வந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். வரவே விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஆனால் அவருக்குண்டான அந்த பவர், அந்த வேல்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதை விஜய் அவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இன்றைக்கி திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டுமே எதிர் வரிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஆளும் கட்சியாக இந்த வரிசையில் உட்காந்துட்டு இருக்காரு. தாவேகா சிங்கிள் மெஜாரிட்டி, ஒரே ஒரு கட்சி, எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் ஒரே ஒரு கட்சி விசில் சின்னத்தில் நின்று இந்த பக்கம் 107 எம்எல்ஏக்களோடு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் திமுக அப்படின்னு 2 பேருமே எதிர்கட்சியில் உட்கார வச்சுருக்காரு. போன 5 வருஷமாக திமுக இந்த பக்கம் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, ஆப்போசிட்டில் அதிமுக உட்காந்துருக்கும். அதுக்கு 2021 வரைக்கும் இந்த பக்கம் அதிமுக ஆளுங்கட்சியாக உட்காந்துச்சு, ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா திமுக உட்காந்துருந்தாங்க. இப்போ 2 பேருமே ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் ஆளுங்கட்சியாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தலைவா அப்படிங்கிற படத்து மூலமாக பிரச்சனை கொடுக்கப்பட்டு அந்த ஒரு நபர். இது என்னென்னா சோதனையை சாதனையாக்கிய விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி, அதில் மாற்றமே இல்லை. அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி தன்னோட பயணத்தை இப்போ வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சு பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத விஜய் ரசிகர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பாலிடிக்ஸ் மூலமாக நம்மளை என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி
இந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மாற்றமே கிடையாது. சும்மா இருந்தவரை சீண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டிங்க அப்படின்னு சிவாஜி திரைப்படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, அது ரஜினி அவர்களுக்கெல்லாம் பொருந்தும், அது சினிமாவில் மட்டும்தான் பொருந்தும். ரியல் லைஃப்பில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் பொருந்தும். அங்கே திமுக அடிக்கிறது, இங்கே அதிமுக படிக்கிறது, ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க விஜய் அவரில். இதை வச்சுட்டு தானே ஆடுறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி களத்தில் இறங்கினார். நினச்ச மாதிரியே சினிமா விட்டுட்டு இனிமேல் முழுக்க அரசியல் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு இறங்கினார், வேலை செஞ்சார். இன்றைக்கி முதலமைச்சர். அதை தான் முக்கியமாக சொன்னேன். ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது தளபதியோட அரசியலுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2013 ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நாள். இன்றைக்கி அவர் முதலமைச்சர் 2026. இதெல்லாம் கண்டிப்பாக வேறு எந்த நடிகருக்கும் நடக்காது, நடந்ததும் கிடையாது. இனி நடக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ தலைவா ரிலீஸ் ஆகி 13 வருடங்களை கடந்திருந்தாலும் இத்தனை வருஷமாக ஆகஸ்ட் 9 மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம டிபிஎல்லாம் ரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த 2026 மே 4 அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் மறந்துடவே மாட்டாங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரி, அது அவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, ஓகே, ஃபைனலி விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த பட பிரச்சனைகள் பற்றி பேசணும், எல்லாமே ஓகே தான். இனி நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு ரெக்கார்ட் சாதனை படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். தலைவா படத்தப்போ உங்களுக்கும் சில ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்கும். தலைவா திரைப்படத்தில் படம் ரிலீஸ் ஆகாதப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, எப்படி பார்த்தோன்னா அந்த படத்தை பார்த்தீங்க, உங்களோட மனநலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.